இன்னைக்கு DNM ஆடியோ ஆம்பிளிஃபையர் தான் பார்க்க போறோம். இது இந்தியன் மேட் தான். இது வந்து நோ பவர் ஃபால்ட்ல வந்திருக்கு. பார்க்கலாம் பாருங்க. பட்டன் பிரஸ் பண்ணாக்கா டிரான்ஸ்ஃபார்மர்ல ஆன் ஆயிடுது. பட் ஆனா இண்டிகேஷன் லைட்டும் வரல, டிஸ்பிளேவும் வரல. ஆஃப் பண்ணும் ரிலேவும் கிளிக் ஆகல. ஆனா ஆஃப் பண்ணும்போது ரிலே கிளிக் ஆகிட்டு ஆஃப் ஆகுது. பாருங்க, இப்போ நான் ஆஃப் பண்றேன், பாத்தீங்களா? ஆனா ஆன் பண்ணா ரிலே கிளிக் ஆகல. ஆஃப் பண்ணும்போது உடனே கிளிக் ஆகிட்டு உடனே ஆஃப் ஆயிடுது. ஃப்ரண்ட் பேனல் டிஸ்பிளேக்கும் பவர் வரல. என்னன்னு பார்க்கணும், வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது 6 சேனல். டைரக்டா சப்வூஃபர், பேசிவ் சப்வூஃபரே கொடுத்துக்கலாம். ஆக்டிவ் கொடுக்க தேவையில்ல, பேசிவே யூஸ் பண்ணிக்கலாம். 4 ohms to 8 ohms வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இதுல இந்த ஐசி, இந்த போர்ஷன் வந்து சப்வூஃபருக்காக கொடுத்துருக்காங்க. சப்வூஃபர் எஃபெக்ட் நல்லா இருக்கும். இது வந்து 5.5 சேனலுக்கு. என்ன ஃபால்ட்னு பார்க்கலாம். டிஸ்பிளேக்கு போற லைன் இதுதான். பர்ன் காம்போனன்ட் ஏதாவது இருக்கான்னு பார்த்துக்கலாம். ஏன்னா இந்த போர்டு பார்த்தாக்கா இங்க பாருங்க, டிப்ரீஸ்லாம் இருக்கு. பர்னபிள் பார்ட்ஸோட டிப்ரீஸ்லாம். இங்க ஒரு 101 PF பார்த்தீங்க. ரஸ்ட்ல வந்து பின்ஸ் எல்லாமே உடஞ்சி போயே இருக்கு. தனியாவே இருக்கு பாருங்க இந்த 101 PF. இங்க 2 ரெசிஸ்டர் எரிஞ்சு போயிருக்கு. நான் அதை ரிமூவ் பண்ணிட்டு க்ளோஸ் அப்ல காமிக்கிறேன் பாருங்க. இது பார்த்தா உங்களுக்கு தெரியாது. மேக்ஸிமம் ஃபால்ட் வந்து 50% பிசிக்கல் இன்ஸ்பெக்ஷன்லேயே முடிஞ்சிடும். கேர்ஃபுல்லாக பார்த்தாக்கா எங்கே ஃபால்ட்டுன்னு ஈஸியாக தெரியும். பர்னபிள் காம்போனன்ட் இருந்துச்சுன்னா டைரெக்டாகவே நம்ம அந்த இடத்துல தான் ஃபால்ட்டுன்னு பார்த்துடலாம். இங்கே தெரியுது பாருங்க, 2 ரெசிஸ்டரு, 0.47 ohms, 0.5 watt. இந்த போர்டில் என்ன ஒரு நல்ல விஷயம்னா அதோட வேல்யூஸ் எல்லாமே எங்கே கொடுத்துருக்காங்க. காம்போனன்ட் எரிஞ்சு போனாலும் இப்போ நம்மளுக்கு பிரச்சனையே இல்லை. கரெக்டான அந்த வேல்யூ மட்டும் ரிப்ளேஸ் பண்ணா சரியா போயிடும். இது ஒரு நல்ல டிசைன் தான். பேக்ல ஆக்சஸ்ஃபுல்லா பார்க்கலாம். பேக்ல ஆக்சஸ்ஃபுல் கிடையாது, போர்டை வெளியே எடுத்து தான் ஆகணும். இப்போதைக்கு இந்த 2 காம்போனன்ட், இந்த ஒரு 101 PF இதை ரிமூவ் பண்ணணும். பிளஸ் இந்த லைன் வந்து கரெக்டாக வருதான் செக் பண்ணணும். டிஸ்பிளேக்கு போற 5 வோல்ட் வருதான்னு பார்க்கலாம். இங்க வந்து 5 வோல்ட் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இப்போ ஆன் பண்ணி செக் பண்ணிடலாம். கிரவுண்ட் எதில் வேணா கொடுத்துக்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் பின் தான் 5 வோல்ட். இதுக்கு மேல வோல்டேஜ் வருதான்னு செக் பண்ணிக்கலாம் ஆன் பண்ணிட்டு. இல்ல வரல. 1.9 நியர்லி 2 வோல்ட் தான் வருது. அப்போ இதுக்கு வர 5 வோல்ட் லைனை தான் நம்ம பார்க்கணும். முதல்ல 2 வோல்ட் தான் வருது. ரிலேவும் கிளிக் ஆகல. இப்போ ஆஃப் பண்ணும்போது கிளிக் ஆகாம பார்க்கலாம். ஆமா, கிளிக் ஆகி ஆஃப் ஆகுது. ஃபால்ட் இருக்கு. அப்போ நம்ம என்னன்னு பார்க்கலாம். போர்டை ரிமூவ் பண்ணி வெளியே எடுத்துட்டே பார்க்கலாம். இந்த 5 வோல்ட் லைன் எங்க போகுது, எதனால அதுக்கு 5 வோல்ட் வரலன்னு நம்ம பார்த்துலாம். போர்டை வெளியே எடுத்து தான் பார்க்கணும். அதுக்கு
ஏன்னா காம்பவுண்டும் சேஞ்ச் பண்ணணும், இந்த பிஎஃப் சேஞ்ச் பண்ணணும், போர்டு வெளியே எடுத்துடலாம். கைஸ் இங்க பாருங்க, க்ளோஸ் அப் வியூல எடுத்திருக்கேன். இந்த பிஎஃப் பாருங்க, எல்லாமே ரஸ்டட் ஆகி எல்லாமே தனித்தனியா இருக்கு. இந்த பின்ஸ்ல இருந்து எல்லாமே இங்க 2 பர்ன் பார்ட்ஸ் தெரியுது பாருங்க இப்ப கிளியரா. இங்க ரேட்டிங்ல வந்து 5 வாட் 4.71 கொடுத்துருக்காங்க. அதனால இது ப்ராப்ளம் இல்லை, இது ரெண்டுத்தையும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதில் இன்னொன்று என்னன்னா, இந்த இடத்துல நம்மளுக்கு டிஸ்பிளேக்கு போகிற லைன் எல்லாமே இங்கே தான் இருக்கு. 5 வோல்ட், இந்த இடத்துல 5 வோல்ட் வரல, அதுக்கு பதிலாக 2 வோல்ட் வருது. ஒன்று இந்த ஐசி ஃபால்ட்டாக இருக்கணும், இல்லைனா இதுக்கு வர பவர் சப்ளைவே ஃபால்ட்டாக இருக்கணும். இந்த பவர் சப்ளை லைன் எங்கே இருக்குன்னு ட்ராக் பண்ணலாம் வாங்க. இந்த பின்னு தான் 5 வோல்ட் ஃபர்ஸ்ட் பின்னு. இது டைரெக்டாக ஐசிக்கு போகுது, ஐசியில இருந்து பவருக்கு வெளியே தான் வருது. அதனால இதை ட்ராக் பண்ண ஈஸியாக முடிஞ்சிடும். ஓகே, டைரெக்டாக இந்த 5 வோல்ட் ரெகுலேட்டர் தான் போகுது. 7805 இங்க இருக்கு பாருங்க. இது 7812, இது 7912. இந்த 7805 ஏதாவது ஷார்ட் ஆயிருக்கான்னு பார்க்கலாம். மீட்டர் கண்டினியூட்டி மோட்ல இருக்கு. பாத்தீங்களா ஷார்ட். இதோட அவுட்புட் லீடுக்கும் கிரவுண்டுக்கும் ஷார்ட் ஆயிருக்கு. நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. பேக்ல, ஃப்ரண்ட்ல கொஞ்சம் கஷ்டம் தான். பாத்தீங்களா ஃபுல் ஷார்ட் 14 ஓம்ஸ் வருது. டெட் ஷார்ட். இது என்னன்னு நம்ம ரிமூவ் பண்ணி பார்த்துடலாம். ரிமூவ் பண்ணி ஷார்ட்டா இருக்கா இல்லை போர்டில் வேற ஏதாவது ஃபால்ட் இருக்கான்னு பார்த்துடணும். அது ரிமூவ் பண்ணாதான் தெரியும். இன் சர்க்யூட்ல அதுக்கு வர கெப்பாசிட்டர், இந்த கெப்பாசிட்டருங்க ஷார்ட் ஆனாலோ இல்லைன்னா இங்க வேற எங்கேயாவது ஷார்ட் இருந்தாலோ இங்கேயும் ரிஃப்ளெக்ட் ஆகும். இது வெளியே எடுத்தா தெரிஞ்சிடும். அதை பார்த்துக்கலாம். இந்த 2 ரெசிஸ்டரும் நான் எடுத்துறேன். இந்த பீக் ஆஃப் ரைடும் எடுத்துறேன். வாங்க. இது முதல்ல டிஸ்பிளே ஆன் ஆயிடுதான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம அதர் காம்பனன்ட்ல செக் பண்ண முடியும். பார்த்துருவோம். ஃப்ரெண்ட்ஸ், நான் தேவையான காம்பவுண்ட்லாம் எடுத்துட்டேன். என்கிட்ட ஆஃப் வாட் கிடையாது, 1 வாட் தான் இருக்கு. இது 7805 ஒரிஜினல். இது 101 பிஎஃப். இப்போ சேஞ்ச் பண்ணி பார்த்துடலாம் எடுத்துட்டு.
கைஸ் இப்போ பாருங்க, இதை நான் வெளியே எடுத்துட்டேன். வெளியே எடுத்து செக் பண்ணா இது ஷார்ட் காமிக்கல பாருங்க. இது வெளியே எடுத்து செக் பண்ணா ஷார்ட் காமிக்கல. அப்போ இது நல்லா தான் இருக்கு. இது நம்ம போர்டில் செக் பண்ணிக்கலாம். இந்த 2 ரெசிஸ்டரும் மாத்திடலாம், இதுவும் மாத்திடலாம். போர்ட்லேயே ஷார்ட் இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். வேற ஏதாவது காம்பவுண்ட் ஷார்ட் இருந்து அதை ஷார்ட் காமிக்கும், நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி. இங்க பாருங்க, இந்த கெப்பாசிட்டரும் எடுத்துட்டேன். இந்த இடத்துல இருக்க 2மே எடுத்துட்டேன். அப்போ கூட ஷார்ட் காமிக்குது. ஆனால் இந்த 2 காம்பவுண்டோட ஷார்ட் இல்லை. இங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பாருங்க, 2மே ஷார்ட் இல்லை. ஆனால் மீட்டர் கண்டினியூட்டி மோட்ல தான் இருக்கு. இதுவும் நல்லா இருக்கு. இந்த ரெகுலேட்டரும் நல்லா இருக்கு. பட் ஆனால் ஷார்ட் காமிக்குது. நம்ம ஐசியை வந்து இங்கே இருக்கு பாருங்க, ஐசி பேத்து டைரெக்டாக இந்த பின் வந்து இங்கே தான் கனெக்ட் ஆகுது. கிரவுண்டுக்கும் இந்த பின்னுக்கும் தான் ஷார்ட் ஆகுது. இப்போ ஐசி வந்து பிளக்கபிள். இதில் ஒரு நல்ல விஷயம் அதுவும் ஒன்று. இந்த ஐசியை வெளியே எடுத்துட்டு செக் பண்ணி பார்க்கலாம். ஷார்ட் இருந்தால் இதிலே தெரிஞ்சிடும். இதுதான் CPU ஐசி. இது உள்ளே போட்டிருக்காங்க பாருங்க, CPUன்னு. இப்ப செக் பண்ணி பார்க்கலாம் ஷார்ட் இருக்கான்னு. இப்போ பாத்தீங்களா ஷார்ட் போயிடுச்சு. அப்போ ஐசி தான் ஷார்ட் ஆயிருக்கு. CPU ஐசி போயிட்டு இருக்கு. இது வந்து இப்போதைக்கு நம்மளால இப்போ ஃபிக்ஸ் பண்ண முடியாது. CPU ஐசி வந்தால் தான் ஃபிக்ஸ் பண்ண முடியும். இந்த பின் பாருங்க, இந்த பாயிண்ட்ல வந்து கண்டினியூட்டி இப்போ வரல, கிளீனா இருக்கு. இப்போ இதுதான் வந்து ஐசி தான் வந்து கிரவுண்டோட ஷார்ட் ஆயிருக்கு. இந்த ஐசி நான் திரும்ப எல்லாமே அசம்பிள் பண்ணிட்டேன். பாருங்க, இந்த பிஎஃப் சேஞ்ச் பண்ணிட்டேன். இந்த 2 ரெசிஸ்டரும் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இந்த ஐசி CPU ஐசி எடுத்துட்டு இருக்கேன். இப்போ வந்து வோல்டேஜ் செக் பண்ணி பார்க்கலாம் ஆன் பண்ணிட்டு. பின் நம்பர் 1ல இப்போ 5 வோல்ட் வருது பாத்தீங்களா. பழைய ரெகுலேட்டர் தான் போட்டிருக்கேன். ஏன்னா இது நல்லா இருக்கு. அந்த கெப்பாசிட்டரும் நல்லா இருக்கு. இது எல்லாமே பழசு அப்படியே போட்டுட்டேன். CPU ஐசி தான் ஷார்ட். இப்போ இந்த பிளக் மட்டும் போட்டாக்கா ஃப்ரண்ட் பேனல்ல வந்து கண்ட்ரோல் போகாது. ஏன்னா CPU ஐசி இல்லாம வந்து ஆன் சீக்வன்ஸ் கொடுத்தாதான், எனேபிள் சிக்னஸ் கொடுத்தாதான் VFD டிஸ்பிளேவே ஆன் ஆகும். இப்போதைக்கு பவர் இண்டிகேட்டர் லைட் வந்து ஆன் ஆகுது பக்காவா. VFDக்கு பவர் வருது. பட் ஆனால் எனேபிள் சீக்வன்ஸ் இல்லாமல் இது ஆன் ஆகாது. என்னோட சைட்லேருந்து நான் ட்ரை பண்ணுறேன். பார்ட் 2ல் வந்து இந்த ஐசி கிடச்சிச்சுன்னா நான் கம்ப்ளீட் பண்ணுறேன். உங்கள் சைடில் இந்த ஐசி இருந்துச்சுன்னா நீங்கள் எனக்கு ப்ளீஸ் கமெண்டில் சொல்லுங்கள். நான் உங்ககிட்டேருந்து நான் எதிர்பார்க்குறேன் சப்போர்ட்டிங்கு. நீங்கள் ஐசி இருக்குன்னு சொன்னீங்கன்னா நான் வாங்கிறது ரெடி. கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ. ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.